திமுக முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். அன்புச்செல்வன், கள விவரங்கள். திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழா சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள், திமுக தொடங்கிய நாள் ஆகிய 3 விழாக்களையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா கொண்டாடுவது வழக்கம். இதன் அடிப்படையில் திமுக தொடங்கிய 75 ஆண்டுகள் இருப்பதை ஒட்டி பவள விழாவும் இந்த ஆண்டு முப்பெரும் விழாவோடு இணைத்து கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பாக தமிழகத்தில் உள்ள ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர் ஆகிய கட்சியில் சிறப்பாக செயல்பட்ட ஒருவருக்கு பணமுடிப்பு வழங்கப்பட இருக்கிறது. மேலும் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் இந்த விழா நடைபெறுகிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரவேற்புரையும், பொருளாளர் TR பாலு, முதலமைச்சர் செயலர் KA நேரு ஆகியோர் வாழ்த்துறைகளையும் வழங்க இருக்கிறார்கள். இந்த ஆண்டிற்கான விருதுகளும் பொதுவாக வழங்கப்படும். அதில் இந்த ஆண்டுக்கான விருதுகள் வழங்கப்படுவதின் விருதாளர்களாக பெரியார் விருது பாப்பம்மா அவர்களுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி நிஷா ராமநாதன் அவர்களுக்கும், கலைஞர் விருது S ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும், அதே போன்று பாவேந்தன் விருது கவிஞர் கவிதா தமிழ்தாசன் அவர்களுக்கும், பேராசிரியர் விருது VP ராஜன் ஆகியோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு முதல் MK ஸ்டாலின் விருதும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் SS பழனிமாணிக்கம் இந்த விருதினை பெற இருக்கிறார்கள். விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கிய பின்னர் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இதிலும் குறிப்பாக இந்த விழாவை பொறுத்தவரை பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதோடு குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு AI மூலமாக மறைந்த திமுகவினுடைய கலைஞர் கருணாநிதி அவர் நேரில் வந்து வாழ்த்தி உரையாற்றக்கூடிய வகையிலும், அதே போன்று முதலமைச்சர் அருகே அமர்ந்திருக்கக்கூடிய வகையிலும் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் LED திரையில் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. 1 லட்சம் பேர் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் 80,000க்கும் மேற்பட்ட இருக்கைகளும் போடப்பட்டிருக்கின்றன. செஞ்சி கோட்டை போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நுழைவாயிலும் 170 அடி அளத்திற்கு நீண்டமான முகப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது. LED விளக்குகள், அதே போன்று குடிநீர் வசதி போன்றவை மட்டுமல்லாது விழாவை வரவேற்கக்கூடிய வகையில் 5000 வாழை மரக்கன்றுகளும் வெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று இங்க இருக்கக்கூடிய சுத்தவரி பின்னீர் என அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பான சிறப்பு அம்சமாக திமுகவினுடைய தலைவரும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அருகாமையிலே அமரக்கூடிய வகையிலும், வாழ்த்து சிறப்புரை ஆற்றக்கூடிய வகையிலும் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்புச்செல்வன், மிக முக்கியமாக இந்த விழாவில் திமுகவின் எந்தெந்த முக்கிய கழக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறாங்க, அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க. குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்தே திமுக கட்சியினுடைய நகர ஒன்றிய, அதாவது அமைச்சர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் உட்பட அனைவரும் மட்டுமல்லாது நகர ஒன்றிய செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு மாவட்ட செயலாளர்கள் என 1 லட்சம் பேர் திமுகவினுடைய அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பங்கேற்கக்கூடிய வகையிலும், ஏனென்றால் ஒரு முப்பெரும் விழாவாக பிரமாண்டமாக நடத்தப்பட வேண்டும். அரசினுடைய சாதனைகள் பல செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் தான் திமுகவினுடைய முப்பெரும் விழா தெற்கு மாவட்ட திமுகவினுடைய சார்பாக சென்னையில் பிரமாண்டமாக நடத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மிக பிரமாண்டமாகவும் தமிழகம் முழுவதிலும் இருந்து எல்லா தரப்பான நிர்வாகிகள், அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என அனைவரும் பங்கேற்கக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு விழா நடைபெறக்கூடிய நந்தனம் YMCA மைதானத்திற்கு வர இருக்கிறார். இந்த விழாவில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லி இருந்தீங்க, அது பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க. இல்ல, குறிப்பாக வந்து இது என்னென்றால் ஒரு மாநாடு போன்ற இந்த விழா என்பது நடைபெற வேண்டும் என திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் ஒரு சிறப்பு அம்சங்களாக சொல்லப்படும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவருடைய பிரசன்ட் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் AI தொழில்நுட்பம் மூலமாக மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக வாழ்த்துறை தெரிவிக்கக்கூடிய வகையில், உரையாற்றக்கூடிய வகையில் ஏற்பாடும், அதே போன்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் அருகாமையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வகையில் AI தொழில்நுட்பத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் 1 லட்சம் அளவிற்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விழா மேடை முதற்கொண்டு வரக்கூடிய இடங்களில் எல்லாம் பவள விழா போது திமுகவினுடைய சாதனைகள், கலைஞர் இதற்கு முன்பாக இருந்த தொடர்புகள் என கட்சியினுடைய வளர்ச்சி தொடர்பான அனைத்து விதமான புகைப்படங்கள் வைக்க போன்றும் வாழை மரங்கள் ஏற்பாடு என எல்லா தரப்பிலுமான ஒரு பிரமாண்டமான விழா மட்டுமில்லாமல் ஒரு மாநாடு போன்று நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து விதமான சிறப்பு அம்சங்களோடு இந்த விழாவானது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தொடங்க இருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.